வெல்கம் டு மை சேனல். மொழிபெயர்ப்பு பகுதியை படித்து 20 ஆங்கில சொற்களையும் அதன் தமிழாக்கத்தையும் எடுத்து எழுதுக. In 1977, shocked at the environmental devastation caused by deforestation in her beloved Kenya, Wangari Maathai founded the Green Belt movement. For 30 years, the movement has enabled many women to plant trees in their regions, providing them with food, fuel, and halting soil erosion and desertification. She used the movement to enlighten the people on the fruits of representative democracy. This led Kenya to Kenya's first fully election in a generation. In the election, Democratic Maathai was elected to the parliament and made a Minister of Environment. She was conferred a Nobel Prize in 2004 because of her outstanding success in guiding Kenyan women to plant more than 30 million trees. She has transformed the lives of tens of thousands of women through sustainable social forestry schemes. 1977 ஆண்டில் தனது உயிரினும் இனிய கென்யா நாட்டில் காடுகள் அழிக்கப்பட்டதால் ஏற்பட்ட பேரழிவு கண்டு மனம் வெதும்பி வங்காரி மத்தாய் பசுமை வளாக இயக்கத்தை தோற்றுவித்தார். அதைத் தொடர்ந்து 30 ஆண்டுகள் இந்த இயக்கத்தால் பல ஆப்பிரிக்க பெண்கள் தமது பகுதிகளில் மரங்களை நட்டு அதன் வழியாக தங்களுக்கு தேவையான உணவையும் எரிபொருளையும் தாமே ஈட்டியதோடு இல்லாமல் ஆப்பிரிக்காவில் நிலவிய மண்ணரிப்பால் நிலம் பாலைவனமாவதையும் தடுத்து நிறுத்தினர். அவர் இந்த இயக்கத்தின் வழியாக மக்களாட்சியின் பயன்களை அறிய செய்தார். இது தலைமுறையினர் அனைவருக்கும் முதல் முறையாக தேர்தலில் பங்கேற்கும் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தது. இத்தேர்தலில் வங்காரி மத்தாய் நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டு பிறகு சுற்றுச்சூழல் அமைச்சரானார். கென்ய பெண்களுக்கு வழிகாட்டி 3 கோடி மரங்களை நட்டு வளர்த்ததால் அவரது தன்னலமற்ற பணியை பாராட்டி 2004 ஆண்டு வங்காரி மத்தாய்க்கு நோபல் பரிசு வழங்கப்பட்டது. நிலையான வளர்ச்சியை உறுதி செய்யும் சமூக காடுகள் வளர்ப்பு திட்டத்தின் மூலம் பல்லாயிரக்கணக்கான பெண்களின் வாழ்வில் மறுமலர்ச்சியை ஏற்படுத்தினார். எடுத்துக்காட்டு: கிரீன் பெல்ட் மூவ்மெண்ட் பசுமை வளாக இயக்கம், டிவாஸ்டேஷன் பேரழிவு, டீஃபாரஸ்டேஷன் காடழிப்பு, 30 இயர்ஸ் 30 ஆண்டுகள், ஃபவுண்டட் நிறுவப்பட்டது, ரீஜியன்ஸ் மண்டலங்கள், ப்ரொவைடிங் விநியோகம், ஹால்ட்டிங் ஓய்விடங்கள், சாயில் எரோஷன் மண்ணரிப்பு, டீசர்டிஃபிகேஷன் பாலைவனமாக்கல், என்லைட்டன் அறிவூட்டல், ரெப்ரசன்டேட்டிவ் பிரதிநிதி, ஜெனரேஷன் தலைமுறை, டெமோக்ரசி குடியாட்சி, பார்லிமெண்ட் நாடாளுமன்றம், எலெக்ஷன் தேர்தல், சக்சஸ் வெற்றி, டென்ஸ் ஆஃப் தௌசண்ட்ஸ் பல்லாயிரக்கணக்கான, 30 மில்லியன் 3 கோடி, சோஷியல் ஃபாரஸ்ட்ரி ஸ்கீம்ஸ் சமூக காடுகள் வளர்ப்பு திட்டம், மினிஸ்டர் ஆஃப் என்விரான்மெண்ட் சுற்றுச்சூழல் அமைச்சர்.